அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 33 1 முதல் 5 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சக்ரஃப் புரா ஜீவகணஸ்ய கர்ம தோஷாத் சமாஃப் பஞ்சதசாக்ஷமாயாம் விருஷ்டிம் ந சக்ரே தரணீ ச சுஷ்க வாபி தடாகாதி ஜலாஷயாசீத். முன்னொரு சமயம் உலகத்தில் பிராணிகளுடைய துஷ்கர்ம வினையால் இந்திரன் 15 வருஷங்கள் மழை பெய்ய செய்யவில்லை. ஆறு, ஏரி, குளம், குட்டை, கிணறு எல்லாம் வற்றிப்போனது. சஸ்யானி சுஷ்கானி ககாம் ருகாம்ச்ச புக்த்வாப்யத்ருப்தாஹ க்ஷுதயா த்ரிஷாச்ச நிபீடிதாமர்த்ய ஷவானி சாஹோ மர்த்யா அனிஷ்டான்யபி புஞ்சதே ஸ்ம. செடி, கொடி, மரம் எல்லாம் வாடிப்போயின. மனிதர்கள் பசியால் வாடினார்கள். உலர்ந்த பழங்களை சாப்பிட்டனர். பறவைகளையும் மிருகங்களையும் கொன்று தின்றார்கள். இறந்தவனை உயிரோடு இருப்பவன் சாப்பிட்டான். பசி கொடுமையால் சாப்பிடக்கூடாததையெல்லாம் சாப்பிட்டான். என்ன கொடுமை இது! அதனால்தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லப்படுகிறது. க்ஷுதார்திதா சர்வ ஜனா மகாபத் விமுக்தி காமா மிலிதா கதாச்சித் தபோதனம் கௌதமமேத்ய பக்த்யாம் பிருஷ்டா முனிம் ஸ்வாகமஹேதுமூச்சுஹு. பிராமணர்கள் அனைவரும் ஒன்று கூடி எல்லோரும் யோசித்து தபசையே தனமாக கொண்ட கௌதம முனிவரிடம் போவோம். அவர் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பவர். அவர் ஆசிரமம் செழிப்பாக இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றால் நம் வறுமையை நீக்குவார் என்று முடிவு செய்து எல்லோரும் தத்தம் குடும்பத்துடனும் பசுக்கள், வேலைக்காரர்கள் அனைவருடனும் கௌதம முனிவரின் ஆசிரமம் அடைந்தனர். கௌதமர் அவர்களை முறைப்படி உபசரித்து, பின் ஏன் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக வந்திருக்கிறீர்கள், காரணம் என்ன என்று கேட்டார். பிராமணர்கள் தங்கள் குறைகளையும் வறுமை நிலையையும் துக்கத்தோடு சொன்னார்கள். கௌதமர் அதை ஸ்ரத்தையுடன் கேட்டார். விஜ்ஞாய சர்வம் முனிராட் கிருபாலுஹு சம்பூஜ்ய காயத்ரி அபிதாம் சிவே த்வாம் பிரசாத்ய திருஷ்ட்வா ச தவைவ ஹஸ்தால் லேபேனவம் காமத பாத்ரமேகம். கௌதமர் அவர்களுக்கு அபயம் கொடுத்தார். பிராமணர்களே, உங்கள் வரவால் என் இல்லம் சுத்தம் பெற்றது. நீங்கள் கவலையை விட்டுவிட்டு சந்தி ஜபம் செய்து ஓய்வெடுங்கள் என்று கூறினார். அதன்பின் அவர் காயத்ரி தேவியை துதித்தார். அவர் காயத்ரி உபாசகர். ஜெகன்மாதாவும் பரமகலா ரூபிணியுமான காயத்ரி தேவி தரிசனம் தந்து சர்வபோஷண, அதாவது அக்ஷய பாத்திரம் ஒன்றை தந்து, கௌதமா, நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அவையெல்லாம் இப்பாத்திரம் உனக்கு தரும் என்று சொல்லி தேவி மறைந்தாள். துகூல சௌவர்ண விபூஷணான்ன வஸ்திராதிகாவோ மகிஷாதயஷ்ச யத்யஜ்ஜனைரீப்சிதமாஷு தத்தத் தத்பாத்ரதோ தேவி சமுத்பபூவ. கௌதமருக்கு தேவி கொடுத்தது சர்வபோஷண பாத்திரம். சூரியன் பாண்டவர்களுக்கு ஒரு அக்ஷய பாத்திரம் தந்தார். ஆனால் அது பாஞ்சாலி உண்டபின் அன்றைய தினம் மறுபடியும் ஏதும் தராது. ஆனால் கௌதமருக்கு அம்பாள் தந்த அக்ஷய பாத்திரம் அறுசுவை பதார்த்தங்கள், பூஷணங்கள், பட்டு வஸ்திரங்கள், ஆடு, மாடு, பசு, யக்ஞத்திற்கு வேண்டிய திரவியங்கள், பாத்திரங்கள், இப்படி எதையெல்லாம் கௌதமர் விரும்பினாரோ அதையெல்லாம் எப்பொழுதும் தந்து கொண்டே இருந்தது. காத்திருக்காமல் நினைத்த உடனே எதுவும் கிடைத்தது. இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.